யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ண, ஷார்ட்ஸ் ஃபீல்ட்ல அதிகமா ஷோ ஆக, யூடியூப் செர்ச்ல அதிகமா வர 2025ல ஒரு சூப்பரான டிப்ஸை தாங்க சொல்ல போறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட்டரா இருக்கீங்க, இல்லது ஒரு ஷார்ட்ஸ் சேனல் ரன் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தொடர்ந்து யூடியூப் சார்ந்த டிப்ஸு, யூடியூப் அஃபிஷியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன தகவல், என்ன டிப்ஸு, என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணி அதுக்கு சூப்பராக, அட்ராக்டிவாக, செம்மையாக டைட்டில் கொடுப்பீங்க. அதில் ஹேஷ்டேக்ஸ் கொடுப்பீங்க. ஆனால் அது எதுவுமே கொடுக்காம நீங்கள் எந்த டேட்டில் அந்த ஷார்ட்ஸை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு, அந்த மந்த்து, அந்த இயரு, இது 3யும் மென்ஷன் பண்ணி மற்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதுறது, டேக் போடுறது, ஹேஷ்டேகு, மற்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி யூடியூப்பில் அந்த ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த டேட்டு, என்றைக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ அன்னைக்கு ஒரு நாள் சூப்பராக யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் உங்கள் ஷார்ட்ஸு ஃபீடு, யூடியூப் சர்ச்சு, ப்ரௌசிங் ஃபியூச்சரு, எல்லா இடத்துலையும் உங்களுடைய அந்த ஷார்ட்ஸ் வீடியோ அன்னைக்கு ஒரு நாள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அடுத்த நாள் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணாது, அப்படியே ஆஃப் ஆயிடும். நீங்கள் என்னைக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ அன்னைக்கு ஒரு நாள் சூப்பராக உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சப்போஸ் உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் அது ட்ரெண்டிங் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஷார்ட்ஸ் வீடியோவில் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் ஃபீடில் உங்களுடைய ஷார்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் டைட்டிலே இருக்காது, அந்த டேட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வீடியோவுக்கு டைட்டிலே போடாமல் அப்லோட் பண்ணுறப்போ வெறும் டேட் மட்டும் தான் மென்ஷன் ஆகும். அதுதான் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் ட்ரெண்டிங் ஆகுது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வியூஸ் கிடைக்கும். இதையே ஷார்ட்ஸ் கிரியேட்டர் பர்டிகுலராக ட்ரை பண்ணணுன்னா லாங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்களுக்கு 90 டேஸில் அவங்க மானிட்டைஸ் பண்ணி ஆகணும். அப்போது அவங்க ஒவ்வொரு நாளுமே அந்த 90 நாளில் ஒவ்வொரு நாளுமே போடுற ஷார்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே அதிகமாக ரெக்கமெண்டேஷன் ஆகணும். நிறைய வியூஸ் வந்தால் தான் அவங்க அந்த மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு அதோடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.